ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் எடுத்தது. நூடுல்ஸ் எப்படி சிம்பிளாக சேர்த்துன்னு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாமா? ஆனியன், அது கூட பார்த்திங்கன்னா கேப்சிகம், கேரட், பீன்ஸ், அப்புறம் டொமேட்டோலாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு உளுந்த மாதிரி போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நூடுல்ஸ் மசாலாவே சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா தண்ணி கொதிச்சு வர டைம் பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் எதுனா ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் நூடுல்ஸ் மசாலா, அது கூட உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நூடுல்ஸை சேர்த்து நல்லா வேக விட்டு எடுக்க வேண்டியதான். அவங்களோட நூடுல்ஸ் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. எக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு, அதனால் ரொட்டி செஞ்சுருக்கேன். இந்த ரொட்டிக்கு பார்லி, அது கூட பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு மாவு அரைச்சி அதில் தான் ஆனியனும் கேரட்டு பீட்ரூட்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு சூப்பரான ஒரு ரொட்டி தான் செஞ்சுருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சை நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இப்படி தான் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.